கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு காலை வேளையில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை நம்மை திருப்பலாம். நல்ல ஆண்டவரே, நம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இன்றும் மாறாதவராய் எங்கள் மத்தியிலும் உங்களுடைய பிரசன்னத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் இன்றைய நாளில் கூடி வரவும் உண்மை நோக்கி பார்க்கவும் நீர் பாராட்டி இருக்கிற கிருபை பெரியது என்று உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு புத்தியையும் பலத்தையும் தந்திரணும். உங்களுடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்திய வசனம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண ஆளுகை எங்கள் மேல் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக நாம் லூக்கா நற்செய்தி நூல்ல 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்துல 2 வசனங்களை வாசிக்க வேண்டும். அதுல முதலாவது வாசிக்க வேண்டிய வசனம் 14, அடுத்ததாக வாசிக்க வேண்டிய வசனம் 20. மகிமை உண்டாவதாக. இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததை அறிவிக்கிற ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை ஒட்டிய 2 வசனங்களை தான் நம்ம வாசிச்சோம். 14வது வசனத்துல, உன்னில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 20வது வசனத்துல, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அப்ப நடந்த சம்பவம் ஒன்று. அந்த சம்பவத்தை சார்ந்த 2 விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அதுல ஒரு விஷயம் 13வது வசனத்தை பாருங்க. அந்த க்ஷணமே அப்படின்னா அந்த நொடி பொழுதிலே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி துதிக்கிறார்கள். பரமசேனையின் திரள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இவங்க யாரு? எந்த நொடி பொழுதுல அவங்க தோன்றினாங்க அப்படின்னா, ஒரு தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு காட்சி அளித்து ஒரு விஷயத்த சொல்றாரு. மறுபடியும் 10வது வசனத்துக்கு போவோம். தேவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? மேய்ப்பர்களை நோக்கி என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சிகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அறிவிக்கிறார். அப்படி அறிவித்த உடனே அந்த அறிவிப்புக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி அப்படின்னு வாசிக்கிறோம். சில இடங்கள்ல அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, இல்ல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு புதிய புதிய திட்டங்களை அறிவிப்பாங்க. அந்த திட்டங்களை அறிவிக்கும் போது தொண்டர்கள் அமைதியா காத்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி, இந்த திட்டம் இனிமேல் செயல்படும் சொன்னோடனே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அந்த திட்டத்தை அறிவிக்கிற வரைக்கும் காத்திருந்து, அறிவிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? காத்திருந்து கைதட்டி ஆர்ப்பரித்து அந்த திட்டத்தை வரவேற்பாங்க. அது போலதான் ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்காக அவ்வளவு திரளான தேவதூதர்கள், பரமசேனையின் திரள் அப்படின்னா அங்க எத்தனை 1000 தூதர்கள் அல்லது எத்தனை லட்சம் தூதர்கள் என்றெல்லாம் சொல்லப்படல. ஆனா ஒரு மிகப்பெரிய கூட்டம், தேவதூதர்களுடைய கூட்டம் அந்த அறிவிப்புக்காக காத்திருந்தது. எவ்வளவு காலம் காத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதேன் தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஸ்திரீயின் வித்து பிறப்பார் என்கிற வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் ஒரு பிரசவ வேதனை போல அதற்காக காத்திருக்கிறது. எப்படா இந்த குழந்தை பிறக்கும்னு அந்த பிரசவ ஸ்திரீ காத்திருக்கிறது போல சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து இந்த செய்திக்காக காத்திருந்தது. அதுல அந்த பரமசேனையின் திரள் என்று சொல்லப்படுகிற தூதர் கூட்டமும் அடங்கும். பிதாவாகிய தேவனுடைய மீட்பின் திட்டம் அந்த தேவதூதன் மூலமாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிற அந்த செய்தி எப்பொழுது வரும் என்று இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அந்த தூதர்கள் காத்திருந்தார்கள்.
அறிவிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது தெரியுமா? டக்குன்னு பரலோகத்துல இருந்து பூமிக்கு இறங்கி வந்துட்டாங்க. அவங்க இறங்கி வந்த இடம் எது தெரியுங்களா? சொல்லுங்க பாருங்க. அந்த திரளான தேவதூதர்கள் இறங்கி வந்த இடம் எதுன்னு சொல்லுங்க. அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இடம். ஒருவேளை மேய்ச்சல் நிலத்துல இறங்கி வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பரமசேனையின் அதை நம்ம திரும்ப வாசிக்கலாம். 7வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே, அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒரு மிகப்பெரிய உச்சம். யார் வந்த போது அப்படின்னா, ஒரு தேவதூதன் வந்த போது அவர்களை சுற்றிலும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க எத்தனை மேய்ப்பர்கள் இருந்தாங்க, எத்தனை ஆட்டுக்குட்டிகள் இருந்தது அப்படின்னா அங்க கணக்கு சொல்லப்படவில்லை. திரளான மேய்ப்பர்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல அந்த தேசத்துல மேய்ச்சல் தொழில் நடக்கும்போது திரளான ஆடுகளை ஆங்காங்கே மேய்ப்பார்கள். இரவு நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, தங்கள் பட்டிகளை அடைச்சிக்கிட்டு எல்லா மேய்ப்பர்களும் ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்க, சில கதைகளை பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கும். மிகுந்த குளிர்காலம் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தேவதூதன் இறங்கி வரும்போது மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு பாக்குறோம். லட்சக்கணக்கான தூதர்கள் வந்த போது எவ்வளவு வெளிச்சம் உண்டாயிருக்கு. ஒரு தேவதூதன் வந்த போதே அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த ஒரு வெளிச்சத்துக்கு அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் வந்த போது எவ்வளவு பெரிய வெளிச்சம் அங்க இருந்திருக்கும். அதாவது சூரியன் உதித்தது போல அல்ல, 1000 சூரியன்கள் ஒன்று போல வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க பார்த்து மொத்தமா பயந்திருப்பாங்க. ஆனா அந்த தேவதூதர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு தூதனுடைய அறிவிப்புக்காக காத்திருந்தாங்க. உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், அது பாருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இரு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கு. இந்த பிறப்பின் அறிவிப்புக்காக கோடானு கோடி தூதர்கள் காத்திருந்தாங்க. அந்த மேய்ப்பர்கள் அந்த அறிவிப்புக்காக காத்திருந்தார்களா அப்படின்னா இல்ல. என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு எங்களுக்கு வரும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் மொத்த உலகமும் மொத்த தேவதூதர்களும் காத்திருந்தார்கள். அந்த காத்திருந்த அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்ட போதும் அந்த தேவதூதர்கள் மகிழ்ந்து, எப்படி நம்ம ஊருக்கு ஒரு முதலமைச்சர் வராரு, பிரதமர் வராரு, அமைச்சர்கள் வராருன்னா அவரை வரவேற்கிறதுக்குன்னு ஒரு குழுவை போட்டு ஒரு டீமை போட்டு வரவேற்று ஆடி பாடி கொண்டாடுவாங்களோ, அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததை வரவேற்க பரலோகத்தின் தூதர்களே இறங்கி வந்தார்கள். ஏன்னா அவரை வரவேற்க இந்த பூமியில யாரும் இல்லை, வரவேற்க யாரும் இல்லை. இந்த உலகத்துல இன்றைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா சுமார் 750 கோடி. எத்தனை கோடி? 750 கோடி மக்கள். இதுவரைக்கும் இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் பிறந்திருப்பாங்க? இதுவரைக்கும் உலகம் உண்டான நாள் இல்ல, மனிதன் உண்டான நாள் முதற்கொன்று இன்றைய வரைக்கும் எத்தனை மனுஷங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கை நம்ம ஆன்லைன்ல தேடணும்னா ஏறக்குறைய 12,000 கோடி மனிதர்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல பிறந்திருக்கலாம். அதுல கணக்குகள் மாறுபடும். ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரிலிருந்து மனுஷன் தோன்றினான்னு சொல்றாங்க. பரிசுத்த வேதாகமம் தேவன் மனிதனை படைத்தார் என்று சொல்லுகிறது. சோ முதல் மனிதனாக ஆதாம் அப்படின்னு வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றுப்படி ஒரு செல் அப்படி தொடங்கி பரிணாம வளர்ச்சிப்படி வந்த மனிதர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எந்த கணக்கையோ வச்சு பார்த்தாலும் சரி, சராசரியாக இந்த உலகத்துல 12,000 கோடி மனிதர்கள் இதுவரைக்கும் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்கு. நாம பரிசுத்த வேதாகமத்தை நம்புறவங்க தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 12,000 கோடி மனிதர்கள் இந்த பூமியில பிறந்திருந்தாலும் அதுல அநேகர் அறிஞர்கள் என்று பேர் வாங்கி இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் என்று பேர் வாங்கி இருக்கிறாங்க, பெரிய பெரிய மனிதர்கள் என்று பேர் வாங்கி இருக்கிறாங்க, தேச தந்தைகள் என்று பெயர் வாங்கி இருக்கிறாங்க, சிறந்த விளையாட்டு வீரர்கள் என்று பெயர் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற தத்துவ ஆய்வாளர்கள், மருத்துவர்கள், இப்படி நிறைய எவ்வளவோ விஷயங்களை இந்த பூமியில சொல்லலாம். அத்தனை பேருடைய பிறப்பையும் தாண்டி தான் இந்த ஒருவருடைய பிறப்பு மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அத்தனை பேருடைய பிறப்பையும் தாண்டிதான்.
இந்த உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனிதனுடைய பிறப்பையும் தாண்டிய மிகச்சிறந்த பிறப்பு யாருடைய பிறப்பு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. இதை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும். சமீபத்துல உலக புகழ் பெற்ற கால்பந்து வீரர் மெஸ்ஸி இந்தியாவுக்கு வந்தார். அவரை பார்க்க முடியலையேன்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டவங்க எத்தனையோ பேர். சமீப காலமா கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜய், அவர் பார்க்க முடியலையேன்னு பரிதபிக்கிறவங்க எத்தனையோ பேர். அப்படிப்பட்ட சூழல், அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா தங்களுக்காக அவர்களை காட்டிலும் மிகச்சிறந்த ஒருவர் பிறந்தார் அப்படிங்கிறவரை பார்க்கறதுக்கு ஏற்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது, மரியாள் கர்ப்பவதியா இருந்த போது ஒரு சத்திரத்துல போய் இடம் தேட போறாங்க. அவங்க கிட்ட பணம் இல்லை, சத்திரத்துல ரூம் எடுக்கிறதுக்கு இடம் இல்லை. போதாக்குறைக்கு அந்த சத்திரத்துல எல்லாரும் வந்து தங்கி இருக்கிறதுனால இடமும் இல்லை. அந்த காலகட்டத்துல அந்த தேசத்துல குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் கூட இல்லை. என்ன இல்லைங்க? குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம வீட்டுல 4 பெட்ரூம் இருக்கு. யாரோ ஒரு வழிபோக்கர் வர்றாங்க, பார்த்தோன்னா அவங்களுடைய மனைவி கர்ப்பவதியா, நிறை மாச கர்ப்பவதியா இருக்கிறாங்க. வெளியே முழுக்க முழுக்க குளிர், கடுங்குளிர்ல பனி பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏமா, நீ இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்க, நீ என்ன செய், எங்க ரூம்ல படுத்துக்கோ, நாங்க போய் ஹாலில் படுத்துக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க? இடம் கொடுத்துருப்பாங்க. சத்திரக்காரனுடைய மனசுல இடம் இல்லை, சத்திரத்திலயும் இடம் இல்லை. சத்திரத்துல குடியிருப்பு வந்து தங்குனாங்க பாத்தீங்களா? சத்திரம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, லாட்ஜ். இந்த காலத்துல நம்ம லாட்ஜ்ன்னு சொல்றோம், அது அந்த காலத்துல இருந்த லாட்ஜ். அதுல தங்கி இருந்தவங்க கூட வெளியே வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையும் பார்த்திருப்பாங்க. ரொம்ப நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க, எங்க தங்குவாங்கன்னு தெரியல, இனி அடுத்து போகிறதுக்கான பலன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய ஒரு அறையை கொடுத்து உதவுவதற்கான மனசு அவங்களுக்கு இல்லை. ஆனா கடைசி கட்டமா ஒரு இடம் கிடைச்சது. பின்னால மாடு கட்டுக்கிற தொழுவம் இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, அங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் அதாவது கிடைச்சதேன்னு நாம சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போகிற சாலையில பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள், அது ஒரு ஆய்வு குறிப்பு இருக்கிறது. மாட்டு தொழுவத்தில பிறந்தார் என்று ஒரு ஆய்வு குறிப்பு இருக்கிறது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, அவர் போகிற சாலை ஓரத்துல பிறந்தாரோ, மாட்டு தொழுவத்துல பிறந்தாரோ, தனக்கான பிரசவத்தை மரியாளே பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. தனக்கான பிரசவத்தை மரியாளே பார்த்து கொண்டிருக்கலாம், யோசேப் உதவி செய்திருக்கலாம். இவ்வளவு சிறந்த ஒருவருடைய பிறப்பு பூமியிலே இப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. சத்திரக்காரனும் ஒதுக்கிட்டான், சத்திரத்தை தங்கினவங்களும் ஒதுக்கி இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழல். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்தார். சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனா பரலோகம் தன்னுடைய ராஜாவை இந்த பூமிக்கு அனுப்பின போது சும்மா இருக்குமா? மனுஷங்களுக்கு தான் தெரியாது இந்த குழந்தை, இன்று பிறந்திருக்கிற இந்த குழந்தை எப்படிப்பட்டது என்று மனிதர்களுக்கு தான் தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிந்தவர், பிதாவாகிய தேவன் அதை அறிந்தவர், தேவ தூதர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பூமியிலே ராஜாவாக பிறந்த அந்த குழந்தையை வரவேற்க பரலோகம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்தது. பரலோகம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்தது. அந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதுதான் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கடவுளுக்கு என்னதான் பிரியம்? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், அவருக்கு அது போதும். பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த வாழ்வோடு கர்த்தரை துதிக்கிற அந்த ஆராதனை தேவனுக்கு போதும். அந்த துதியை முதலாவது இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தவர்கள் பரலோகத்தின் தேவதூதர்கள். இந்த தேவதூதர்கள் யார் அப்படின்னா, மனிதர்களை காட்டிலும் மேலான நிலையில் இருக்கிறவங்க, மனிதனை காட்டிலும் மேலான நிலையில் இருக்கிறவங்க. அந்த காலகட்டத்துல ஒரு வழக்கு சொல் இருக்கு. யாராவது ஒருவர் தனக்கு உதவி செய்ய வர கண்டால், உன்னுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? உங்க முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, நீ எனக்கு உதவி செய்யற பாத்தியா, கடவுளே தம்முடைய தேவதூதனை அனுப்பி உதவி செய்தது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நீ இந்த மனித பிறவி கிடையாது, நீ தேவதூதனை போன்றவன்
அப்படின்னு ஒரு உயர்வை கொடுப்பாங்க. உன் முகத்தை பார்த்தது எனக்கு தேவதூதனுடைய முகத்தை பார்த்தது போல இருக்கு, கடவுளுடைய முகத்தை பார்த்தது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது தேவ தூதர்களை அனுப்பினதற்கு காரணம் மனிதர்களை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு சிருஷ்டி தேவதூதர்கள். அவர்கள் தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் பேரில் பிரியம் உண்டாவதாக அப்படின்னு வாழ்த்தி ஆசீர்வதித்து தேவனை துதித்தார்கள். அந்த துதிதான் தேவனுக்கு பிரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பின் அறிவிப்பை என்ன செய்யறாங்க? அவங்க வரவேற்கிறார்கள், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி வரவேற்கிறார்கள். அந்த துதி இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தப்பட்டது. அந்த துதியை தேவன் அங்கீகரித்தார். ஏன்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவ தூதர்கள் துதித்தார்கள், அதை தேவன் அங்கீகரித்தார். அப்ப இந்த துதி யார் செலுத்தின துதி? மனிதர்களை காட்டிலும் மேலான நிலையில் இருக்கிற தேவ தூதர்கள் துதித்த துதி. அடுத்ததுதான் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி. இங்க மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? கண்ட எல்லாவற்றையும் அப்படியே பார்த்து அதன் பிறகு என்ன செய்யறாங்க? தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். தேவதூதர்கள் என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க. துதித்தார்கள். இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? தேவனை துதித்தார்கள். ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா செஞ்ச நபர்கள் வேற. முதல்ல துதித்தது தேவதூதர்கள், இரண்டாவதாக துதித்தது மேய்ப்பர்கள். தேவதூதர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மனிதனை காட்டிலும் மேலான ஒரு சிருஷ்டி. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய படைப்பின் முதல் அம்சமாக தேவதூதர்களை தான் படைத்திருக்கிறார். அப்ப தேவனாகிய கர்த்தருடைய படைப்பின் முதன்மை தேவதூதர்கள். இந்த உலகத்துல கடைசியாக படைக்கப்பட்டது மனிதர்கள். அப்ப தேவனுடைய படைப்பின் கடைசி நிலை யாருன்னா மனிதர்கள். உலகத்துல எல்லாத்தையும் படைச்சிட்டு அப்புறம் தான் மனுஷனை படைச்சார். அப்போ மனிதன் தான் கடைசி படைப்பு. முதல் படைப்பு யாரு? அப்ப யார் தான் மேன்மையானவர்கள்? தேவதூதர்கள் மேன்மையானவர்கள், மனிதன் கடைசி நிலையில் இருக்கிறவன். தேவதூதர்கள் துதித்தார்கள், இங்க மனிதர்கள் துதிக்கிறார்கள். துதிக்கிற மனிதர்கள் யார் அப்படின்னா மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். மேய்ப்பர் தொழிலை செய்கிறதுனால அருவருப்பானவர்கள். அப்படின்னா அவங்க இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வேலையை செய்யறவங்க. ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு அந்த காலத்துல அப்பா அம்மாவெல்லாம் சில விஷயங்களை சொல்லி எச்சரிப்பாங்க. டேய், நீ மட்டும் +2ல சரியா படிச்சு நல்ல மார்க் எடுத்தினா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், ஏதாவது படிக்காம விட்டீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கொடுப்பேன் அப்படிமா. என்ன சொல்லுவாங்க? சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா சைக்கிள். அப்படி என்ன அர்த்தம்னா அந்த காலத்துல அது ஒரு சின்ன எளிய வேலை. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறது ரொம்ப சின்ன வேலை. இப்படி யூத குடும்பங்கள்ல ரொம்ப கடைக்குட்டியா இருக்கிறவங்க, சொல் பேச்சு கேட்காதவங்க, இவங்க எல்லாம் ஆடு மேய்க்க அனுப்பிடுவாங்க. நீ போய் என்ன பண்ண? ஆடு மேய்ட. இன்னைக்கு அம்மா அப்பா குழந்தைங்க மிரட்டுவாங்க. நீ மட்டும் சரியா படிக்கல, 4 பண்டுக்குட்டியை வாங்கி தருவேன், என்ன பண்ணணும்? மேய்ச்சிட்டு போக வேண்டியதுதான், இல்ல ஆடு மாடு மேய்க்க போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவ்வளவு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான கேவலமான அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ப்பர்கள் அப்படின்னா அந்த காலத்துல படிக்காதவங்க, புகழ் பெறாதவங்க, விளையாட்டுத்துறையில வராதவங்க, ஆன்மீகத்திலையும் வராதவங்க, எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? மொத்தமா ஆடு மேய்க்க அனுப்பிச்சிடாங்க. எல்லாம் போய் என்ன பண்ணு? ஆடு மேய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் ஆடு மேய்க்க அனுப்பப்படுவார்கள். இதுதான் நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. மோசே ஆடுகள் மேய்க்கப்பட்டிருக்கிறார் தன்னுடைய சூழ்நிலையின் காரணமாக. இதெல்லாம் தாண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கல, ஆட்டுக்குட்டியாகவே வந்தார். இப்ப ஆட்டுக்குட்டியானவர் பிறந்திருக்கிறார் என்று ஒதுக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்களுக்கு ஆட்டுக்குட்டியானவர் பிறந்தார் என்று அறிவிக்கப்பட்டது. அப்ப அந்த மேய்ப்பர்கள் ஒதுக்கப்பட்ட, விளக்கப்பட்ட, தள்ளப்பட்ட ஒரு சூழல்ல இருந்த மனுஷங்க. ஆனா அவங்கதான் முக்கியமான வேலையை செஞ்சாங்க. பலிபீடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆடுகளை அவங்கதான் மேய்த்தார்கள், வளர்த்தார். இந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே போறாங்க, பார்க்கிறாங்க.
பணிந்து கொள்ளுகிறார்கள், பிறகு துதித்து கொண்டு திரும்பி வருகிறார்கள். இந்த துதியையும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ சிருஷ்டிப்பின் பிரதான சிருஷ்டிப்பாகிய தூதர்களுடைய துதியும் ஆண்டவருக்கு தேவை, சிருஷ்டிப்பின் கடைநிலையாகிய மனிதனுடைய துதியும் ஆண்டவருக்கு தேவை. இரண்டையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது எப்படிப்பட்டது தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மனுஷனும் ஆண்டவருக்கு தேவைதான். இந்த உலகத்தின் கடை கோடியில் ஒதுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவருக்கு தேவைதான். ஆண்டவருக்கு என்னென்ன காணிக்கைகளை செலுத்துறாங்க? கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகள் பொன் வெள்ளி தூபவர்க்கம், பொன் வெள்ளி தூபவர்க்கம், விலை உயர்ந்த பொருட்கள். அதற்கு பின்னால சில இன்னொரு நாள் பார்க்கலாம். பொன் வெள்ளி தூபவர்க்கம் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்டது. இந்த மெய்ப்பர்கள் என்ன காணிக்கை கொடுத்திருப்பாங்க? தங்களுடைய மந்தையில் சிறந்த ஆட்டுக்குட்டிகளை காணிக்கையாக கொடுத்திருப்பாங்க. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், விலை உயர்ந்ததையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், மிகச்சிறிய ஆட்டுக்குட்டிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப ஆண்டவர் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவங்க பணக்காரங்களா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு மனிதர்களாகவும் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த உலகத்திலேயே கீழ்த்தரமான ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம், அவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். காணாமல் போன அந்த குமாரன் கதையில பாத்தீங்கன்னா, ஒரு குமாரன் எப்படிப்பட்டவன்? உயர்ந்தவன், சிறந்தவன், அப்பாவோடு இருப்பவன், கீழ்ப்படிபவன், நற்குணங்களை வைத்திருக்கிறவன், அப்படியெல்லாம் நம்ம அவனை அடுக்கிட்டே போலாம். இதுவரைக்கும் தன்னுடைய தகப்பனை விட்டு போகாதவன், ஏமாற்றாதவன், சொல் பேச்சு கேட்டு அத்தனை வேலைகளையும் அப்படியே செய்கிறவன். இதுக்கு அப்படியே நேர் மாறானவன் இளையகுமாரன். எதையும் கேட்காம, சொல் பேச்சு கேட்காம, நண்பர்களுடைய பேச்சு கேட்டு அப்பாவை விட்டு தூரம் போய் எல்லாத்தையும் செலவழிச்சு துன்மார்க்கமாய் வாழ்ந்து பன்றியை மேய்க்கிற ஒரு சூழலுக்கு போய் சாப்பாட்டுக்கு இல்லாம கந்தல் துணியோடு திரும்பி வருகிறான். அவனையும் அந்த தகப்பன் என்ன செய்யறாரு? கொள்ளுகிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார், எவரையும் தமிழத்துல ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரிடத்துல வரும்போது நாம் சரியான மனநிலையோடு வந்தால் போதும். இந்த காலகட்டம் நமக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற அறிவிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. இந்த அறிவிப்பு நிமித்தமாக நாம் கர்த்தரை துதிக்கிறோம், கொடுக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை இந்த உலகத்திலே கொண்டாடுகிறோம். இதன் வழியாக 3 காரியங்கள் செய்யப்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, நினைவு கூறுகிறோம். என்னன்னு சொல்லுங்க? நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பிறந்த நாளை வருஷந்தோறும் என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். கொண்டாட்டத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா, நினைவு கூறுதல் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. எதை நினைவு கூறுகிறோம் அப்படின்னா, நாம் பிறந்த நாளை எண்ணி நம்முடைய பெற்றோர் நினைவு கூறுவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பேச, அந்த பிரசவ காலத்துல என்னென்ன வேதனையெல்லாம் வந்துச்சு, எப்படிப்பட்ட சூழல், திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோ கிடைக்கல, ஒரு வண்டி கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன், அங்க போனா வலி வேதனை, டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, குழந்தை திரும்பிருச்சுங்கிறாங்க, திரும்பலங்கிறாங்க, தலை வந்துருச்சு, கால் வந்துருச்சுங்கிறாங்க, பனி கூட உடஞ்சிருச்சுங்கிறாங்க, என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தடுமாறுகிற ஒரு சூழல். எப்படிப்பட்ட சூழல்ல கடவுள் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தாரு அப்படின்னு அந்த பிறந்த நாள்ல பெற்றோர் நன்றி சொல்லுவாங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதனாய் இந்த அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு தான் ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கிருபையை நாம் இந்த உலகத்துல மனிதராய் பிறந்ததன் மூலம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு, ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் என்னை பாதுகாத்தீரே, இந்த புதிய வருஷத்துல புதிய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த புதிய ஆண்டுக்காக பிறந்தவன் நன்றி சொல்லுகிறார். என்ன காரணம்னா, நினைவு கூறுகிறார்கள், தாங்கள் பிறந்த சூழலை நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியாதா? இந்த காலண்டர் சாட்சி 2025 ஆண்டு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். கிபி 2025 அப்படின்னா ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது நிமித்தமாக அதை மையமாக வைத்துதான் இந்த கேலண்டர்கள் உருவாக்கப்பட்டன. அப்ப இந்த உலகத்துல யார் யாருன்னா கேலண்டரை யூஸ் பண்றாங்களோ எல்லாரும் தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ அறிக்கை செய்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இந்த பூமியில பிறந்திருக்கு அப்படி. அப்ப அதை நம்ம நினைவு கூறணுமா அப்படின்னா, உலகம் ஏதோ ஒரு வகையில நினைவு கூறுகிறது. ஆனால் நீங்களும் நானும் நினைவு கூறுவது எதற்கு அப்படின்னா, ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கா? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அவர் யாரு?
ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற நமக்காக பாடுபடுகிற, நமக்காக ரத்தம் சிந்துகிற, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு கடவுள். இந்த பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு பரமகானாகிய பரலோகத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு கடவுள் எனக்காக பிறந்தார் என்பதை நாம இதன் வழியாக நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறத சடங்காச்சாரமாக கொண்டாடுகிறது இல்ல, இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. நாம் நமக்காக ஒரு ராஜா பிறந்ததை, ரட்சகர் பிறந்ததை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுவதன் வழியாகத்தான் இரண்டாவதாக கொண்டாடுகிறோம். நிறைய பேர் தங்கள் வீடுகள்ல ஸ்டார் கட்டுவாங்க, அதுக்குள்ள ஒரு பல்பை வச்சு லைன் கொடுத்து வெளிச்சத்தை கொடுப்பாங்க. அந்த ஒரு சின்ன வெளிச்சம் உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டிடுமா? நான் இங்க என் வீட்டுல ஸ்டார் வைக்கிறேன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தனுக்கு அது தெரியுமா இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு அதனால ஸ்டார் வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு? இல்ல. அதனால அது சடங்காச்சாரமா போயிடக்கூடாது. நினைவு கூறுதல் அவசியம், கொண்டாடுதல் அவசியம். அந்த கொண்டாட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் அறிவிக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். நாம் நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம், அதன் வழியாக அறிவிக்கிறோம். எதை அறிவிக்கிறோம்? இப்போ நம்ம கேரள ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோம். நிறைய சபைகள்ல என்ன பண்றது இல்லை அப்படின்னா, மற்றவர்களுக்கு, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு எதையுமே அறிவிக்கிறது. என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய சபையில அங்கத்தினர்களா இருக்கிற வீட்டுக்கு போவாங்க. அவங்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சபை சந்தா கட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாரந்தோறும் சபைக்கு வர்றவங்களா இருப்பாங்க, திருவிருந்து எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியும், பைபிளை பத்தி தெரியும், எவ்வளவோ செய்திகளை கேட்டிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நின்று இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக, அவங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. அறிவிக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னா, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு. எதின் வழியாக அறிவிக்கிறோம்? நம்ம இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோம். கேரள ரவுண்டு போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோம். அதன் மூலமாக அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் ரொம்ப மகிழ்ச்சி. 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நாம் நினைவு கூறுகிறோம், ராஜா பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார், நினைவு கூறுகிறோம். 2வது அதை கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டத்துக்கு தேவதூதர்களே இறங்கி வந்துட்டாங்க, மேய்ப்பர்கள் புறப்பட்டு வந்துட்டாங்க. கொண்டாடுகிறோம். எவ்வளவு பெரிய விஷயம். ஏங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தேவதூதர்கள் அறிவிச்சாங்க, ரைட்டு. அப்போஸ்தலர்கள் கொண்டாடினாங்களா? இப்ப நிறைய பேர் எழுப்புற கேள்வி என்ன அப்படின்னா, சீஷர்கள் கொண்டாடினாங்களா? இல்லையே. அப்போஸ்தலர்கள் கொண்டாடவே இல்லையே. பவுல் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி சொல்லவே இல்லையே. அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க? நினைவு கூர்ந்திருப்பாங்க. அன்றைக்கு சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் யூதர்கள் தான். அன்றைக்கு சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் ஆதி திருச்சபையில் இருந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தான். ஆனா இன்றைக்கு பல்வேறு நாடுகள்ல நம்ம பல்வேறு சூழ்நிலைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கான அடையாளத்தை நாம் இழந்து விட கூடாது. ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, அது சடங்காச்சாரமாக இருந்து விடக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? சடங்காச்சாரம். இப்ப நம்ம வாழ்க்கை எடுத்துக்கோங்க. ஒரு வருஷம் அப்படின்னு வந்தா நமக்கு பிறந்த நாள் ஞாபகத்துக்கு வரும், திருமண நாள் ஞாபகத்துக்கு வரும், நாம பிள்ளைகள் பெற்றது ஞாபகத்துக்கு வரும், வீடு எப்பாவது கட்டியிருந்தோம்னா அது ஓபன் பண்ணது ஞாபகத்துக்கு வரும், பேர பிள்ளை பிறந்தது ஞாபகத்துக்கு வரும். இது எல்லாம் இருந்து நடந்து அன்னைக்கு ஒரு விருந்து செஞ்சு சந்தோஷமா இல்லை அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ட்ரையா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப ட்ரையா இருக்கும். ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அப்படித்தான் ஆண்டவர் அநேக பண்டிகைகளை பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல கொடுத்தார். அந்த பண்டிகை நாட்கள்ல உறவுகள் கூடி வருவாங்க, பேசுவாங்க, நல்லது கெட்டதை பேசுவாங்க. எல்லாவற்றுக்கு மேலாக தேவனை துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், காணிக்கைகளை செலுத்துவார்கள், பலியிடுவார்கள், புசித்து மகிழ்வார்கள். இது எல்லாம் அந்த உறவினுடைய நிலையை குறிப்பதற்கான விஷயங்களா இருக்கு. இந்த பண்டிகையானது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். அறிவித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல கேரள ரவுண்டு மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்வின் மூலமாகத்தான் அறிவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற ஒருத்தர் இவங்க கண்டிப்பாவே கிறிஸ்தவங்களா தானே இருக்கணும் அப்படின்னு அறிவிக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னா நாம இந்த உலகத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது வேஸ்ட் தான், கிறிஸ்தவங்களா இருக்கிறதும் வேஸ்ட் தான். 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். நினைவு கூற வேண்டும், கொண்டாட வேண்டும், அறிவிக்க வேண்டும். இந்த 3 ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஒரு தேவதூதன் வந்து அறிவிக்கல அப்படின்னா அந்த மேய்ப்பர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்களும் நானும் போய் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர்
பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் மரித்ததற்கும் உயிரோடு எழுந்ததற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன் என்று என் வாழ்க்கை அறிவிக்காவிட்டால் என் கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சோ கிறிஸ்தவம் அப்படிங்கிறது உண்மைதான், கிறிஸ்து அப்படிங்கிறவர் உண்மைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு கேலண்டர் மட்டும் அத்தாட்சி மதிப்பு எழுத போனார்கள். சென்சஸ் கணக்கு எங்க எழுத போனாங்க? தான் பிறந்த ஊர்ல எழுதி ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டாக்ஸ் கட்டினார். நான் இந்த உலகத்துல ஒரு மனிதனாக அவதரித்தேன் அப்படிங்கிறதுக்கு வரி கட்டினார், வரி செலுத்தினார். இப்படி எல்லாம் இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறந்தால் என்னென்னவெல்லாம் நடக்குமோ அத்தனையும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடந்தது. அப்ப அவர் பிறந்தது உண்மை, பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற அவருடைய மரணம் உண்மை, அவர் உயிர் தெழுந்தது உண்மை, அவர் ஊழியம் செய்தது உண்மை, பாடுபட்டு மரித்தது, உயிரோடு எழுந்தது, பரமேறி போனது, திரும்ப வருவதும் உண்மைதான். நம்ம முதலாம் வருகையவே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் வரப்போகிறது இரண்டாம் வருகையை கொண்டாட வேண்டிய ஒரு நாள். அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொண்டாட்டமா அல்லது திண்டாட்டமா அப்படிங்கிறத இந்த வாழ்க்கையை தான் நமக்கு தீர்மானம் பண்ணும். நம்ம வெறுமனே சடங்காச்சாரமாக இந்த விஷயங்களை புத்தாடை அணிந்து வீடுகளை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு என்னென்னவெல்லாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சு குடில் வச்சு அலங்கார விளக்குகள் வச்சு கேக் வாங்கி கட் பண்ணி அன்னைக்கு பிரியாணி செஞ்சு கொண்டாடி நல்லதுதான். ஆனா எல்லாத்துலயுமே ஒரு அளவு இருக்கணும், அளவை தாண்டக்கூடாது. பரிசுத்த வேதாகமும் கொண்டாட்டத்தை கூட ஒரு லிமிட் பண்ணி வைத்திருக்கிறது. சரி, அது ரொம்ப நேரம் எடுத்துட்டு போகும். ஆனா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒண்ணுதான், நாம் கொண்டாடக்கூடிய இந்த விஷயம் எப்படி இருக்கணும்? அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம், அறிவிக்கிறோம். இந்த மூன்றுலையும் நம்ம சரியாக இருக்கிறோமா என்று நம்ம நிதானித்து பார்ப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நிதானித்து பார்க்க உதவி செய்யும். உம்மிடத்திலே வந்து நம்மை துதித்த தேவதூதர்களின் துதியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டீர். இந்த உலகத்திலேயே மிக கீழான நிலையில் இருந்த மெய்ப்பர்களுடைய துதியை ஏற்றுக்கொண்டீர். எவனையும் புறம்பே தள்ளாத தெய்வம், எங்களையும் உங்களுடைய மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். திரளான மனிதர்கள் பெரிய பெரிய அளவிலே உமக்கு காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள், நீர் ஏற்றுக்கொண்டீர். தாவீது ராஜா ஆலயத்தை கட்டுவதற்காக பொன்னையும் பொருளையும் சமதரித்து வைத்தார், நீர் அதை ஏற்றுக்கொண்டீர். சாலமோன் ராஜா செலுத்தின பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டீர். அதே போல ஒரு ஏழை விதவை உங்களுடைய சமூகத்துல வந்து 2 காசுகளை செலுத்தின அந்த சிறு காணிக்கையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். நீர் எவ்வளவு நல்லவர். இந்த பண்டிகை கால கட்டங்களை உங்களுடைய சமூகத்துல வைக்கிறோம். மெய்ப்பர்களுக்கு அறிவிப்பு கொடுத்த உடனே தேவதூதர்கள் இறங்கி வந்து உண்மை வரவேற்றார்கள், மெய்ப்பர்கள் வரவேற்றார்கள், சாஸ்திரிகள் வரவேற்றார்கள். ஆனால் எங்களுக்காக வந்திருக்கிற உண்மை நாங்கள் வரவேற்பதே இல்லை. உண்மை நாங்கள் ஒதுக்கி தள்ளி விடுகிறோம். வெறுமனே சடங்காச்சாரமாக ஆலயத்துக்கு வருவது, கொண்டாடுவது, மகிழ்ச்சி அடைவது, அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். உணர்வு பூர்வமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் இருதயத்துல ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ரட்சிப்பின் பாதையிலே நாங்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நம்முடைய முதலாம் வருகை விமரிசையாக கொண்டாடுகிற நாங்கள் நம்முடைய இரண்டாம் வருகை குறித்த அக்கறை இல்லாமல் அஜாக்கிரதையோடு நடந்து கொள்ளுகிறதை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். நினைவு கூறுகிற நாங்கள், கொண்டாடுகிற நாங்கள் எங்களுடைய வாய்நாளை மாத்திரமல்ல வாழ்க்கையினாலேயும் உண்மை அறிவிக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நிதானித்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து அவைகளை நிலைத்திருக்க நீர் கிருபை செய்கிறாங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர்